எனக்காக வெயிட் பண்றீங்களா? ஆனந்த், நான் இருக்கேன்ல, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ப்ளீஸ் டாக்டர். Do you trust me? Give me your hand. ப்ளீஸ் டாக்டர். Come. ப்ளீஸ் டாக்டர். ப்ளீஸ். Anand, you trust me, right? Come. ப்ளீஸ் டாக்டர். It's okay. ப்ளீஸ் டாக்டர். It's okay. Trust me, right? Come with me. Come. Lift வந்துருச்சு. வா ஆனந்த். வேண்டாம் டாக்டர். சொன்னா Come on, I say. Anand, it's okay. ப்ளீஸ் டாக்டர். It's okay. Are you feeling better? லிஃப்ட்ல வரதுக்கு நீ எவ்வளவு பயந்த? பாத்தியா, வந்துட்டோம். கூல். என்ன தம்பி இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க? ஆனந்த், டாடி. என்னடா அது? டாடி, ஐ அம் சோ ஹாப்பி டாடி. என்னாச்சு? மம்மி, ஐ அம் சோ ஹாப்பி மம்மி. டேய், உன்னை இப்படி பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் கண்ணே என்னால நம்ப முடியலடா. எந்த கடவுளாலையும் பண்ண முடியாத வேலையை ஒரு பொண்ணு பண்ணிருக்காடா. ஒரு நிமிஷம் இரு. அந்த பொண்ணுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். வேணாம் டாடி. ஏன்டா? இப்பவே அவங்க கிட்ட சொல்லிட்டா அப்புறம் அவங்கள சந்திக்க முடியாம போயிடும். டேய், இவ்வளவு பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் எப்படிடா? நீங்க ஃபோன் பண்ணுங்க. டாடி, அப்படி அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸோ இல்ல ஃபீஸோ கொடுத்து நம்ம நன்றி கடனை அடைக்க முடியாது இல்லையா? அப்புறம் அம்மா வீட்டில் தனியா இருக்காங்க. இவ்வளோ பெரிய வீட்டில் அவங்களுக்கு துணையா அப்படின்னா யூ ஆர் இன் லவ். வாவ், வெரி குட். இப்படி ஒரு பொண்ணு எனக்கு எப்ப கிடைக்கும்? ட்ரை பண்ணணும். டேய் டேய் தம்பி, என்ன பார்த்தா ஆளா தெரியல. இங்க ஒண்ணு வை. என்ன சார், உங்க ஃப்ரெண்டு குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு? அவனுக்கு இருக்கிற டென்ஷனுக்கு உண்மையிலே குட்டி போட்டுருவான். டென்ஷனா? சார், என்ன சார் உங்களுக்கு டென்ஷனு? ஏய், அது உனக்கு தேவையா? முதல்ல நீ வெளில போ. ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, நான் ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கேன். இது இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல ரெண்டு பேரும் ஒண்ணா தானே சார் இருக்கோம்? நீயும் நானும் ஒண்ணா இருக்க முடியுமா? போலீஸும் திருடனும் ஒரே ஜெயில இருக்கிற மாதிரி இருக்கு. நீ வந்து ஏன் சொல்ல கேக்குறியா? இருமாமா. இங்க பாரு தம்பி, இவ லவ் பண்ற பொண்ணு இன்னொருத்த வந்து ஜூட்டு விட பாக்குறான். அதை பார்த்துட்டு இவன் சும்மா இருப்பானா? லவ் ப்ராப்ளமா? நான் சரி பண்றேன். சார் சார், நீங்க அந்த பொண்ணை லவ் பண்றீங்களா? அது அந்த பொண்ணுக்கு தெரியுமா சார்? தெரியாது. அது தெரியாதப்போ அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணுதா இல்ல வேற யாராவது லவ் பண்ணுதான்னு எப்படி சார் தெரியும்? கரெக்ட் தான். ஆனா வெரி ஈஸி சார். ஒரு ரோஸை கையில கொடுத்து ஐ லவ் யூ சொல்றது ஒரு வழி, லவ் லெட்டர் எழுதி கையில கொடுக்கறது இன்னொரு வழி. ரெண்டாவது பிளான் தான் பெட்டர். டேய் மச்சான், என் கவிதை ஊற்று எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ ஒரு பேனாவும் பேப்பர் எடுத்துட்டு வந்து நான் சொல்றது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டே வா. சொல்லுங்க மச்சான், செஞ்சு. ஏய் மாமா, இரு மறுபடியும் வரேன். எழுதே. டியர் நந்தினி, காதல்ங்கிறது காய்ச்சல் மாதிரி. இப்ப அது எனக்கு வந்திருக்கு. அதுக்கு காரணம் நீதான். உன்னை பார்க்காம இருந்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க மென்டல் டாக்டர் மாற வேண்டியதுதான். காயத்துக்கு மருந்து போடுவீங்களோ இல்ல மொத்தத்தால ஒத்தடம் கொடுப்பீங்களோ என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியும். என்ன நீங்க தான் காப்பாத்தணும். என் ஃபீலிங்ஸை நீங்க விஷுவலா பார்க்கணும்னா காதல் தேசம் படத்துல ஹலோ டாக்டர் ஹார்ட் மிஸ் ஆச்சே அந்த சாங் பாருங்க. இப்படிக்கு உங்க மேல பிரியமான பிரியம் வச்சிருக்கேன். வெக்கத்தை பாரு பையனுக்கு, வெக்கத்தை பாரு. அந்த டாக்டர் மட்டும் இந்த லெட்டர் படிச்சாங்கன்னா அவங்க ஆட்ல உன்னை பிட் பண்ணிடுவாங்க. ஏண்டா தம்பி எழுதிட்டியாடா? இந்த எழுதுற என்ன பாக்குற? எழுதுறா.
மாமா உன் தங்கச்சி பாத்தியாடா எவ்வளோ அம்சமா இருக்கா. ஏன் இப்படி அவசரப்படுற? அந்த லெட்டர் மட்டும் அவங்க படிச்சா லிஃப்ட் டு லிஃப்ட் நேரடியா கொடுப்பாங்க. அப்புறம் இதே எதுக்கு? டேய் யாரோ வர மாதிரி இருக்கே, வாடா போய் ஒளிஞ்சிக்கலாம். மாமா உன் இல்ல, அந்த பேஷண்ட் ஆனந்த். சிவபூஜையில கரணி பேர் வந்துட்டான். மாமா பேஷண்டா இருப்பான்னு பார்த்தா பெரிய தில்லாலங்கடியா இருப்பான் போல இருக்கு. அன்னைக்கே சொல்லல இவன் நம்மள மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு. இப்ப பாரு என் ஆள் போட்டோவை நக்கிட்டு இருக்கான். சின்ன போட்டாவே இவ்வளவு பாடுபடுத்துறானே, பெரிய போட்டாவை கிடைச்சா என்ன பண்ணுவான்? நோ ஃபீலிங். அவன் பேப்பரை தான் துப்பினான். பொறு குட் மார்னிங் ஆனந்த். ஹாய். இதுல எது உங்க ஃபைல்? ரோஸ் ஃபார் மீ. So sweet. Thank you. Okay, let's go. இவனை அன்னைக்கு சும்மா விட்டுருக்க கூடாது. விட மாட்டோம் மாமா. எல்லா மெடிசன்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். என்ன மாமா உன் ஆளு வந்துட்டு இருக்கு. சரியா? ஹாய் அவினாஷ். ஹாய். நீ எப்போ வந்த? இப்பதான் இங்க பக்கத்துல நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இங்கதான் இருக்கு. பக்கத்துல. ஏன் உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். அந்த லெட்டர் எழுதுனது நீதானா? ஆனந்த், அவினாஷ். He is from America. பேஷண்டா வந்தம்மா மாத்திரையை வாங்கி தூங்கணுமான்னு இல்லாம 7 ஹவருக்கு ஃப்ளவர் கொடுக்குறியா? ஃபாரின்லேருந்து தானே வந்தேன். அங்கேயே ஏதாவது ஃபிகர் பிடிக்க வேண்டியதானே? ஏன்டா ஏன் ஆளை பார்க்குற? ஓகே ஆனந்த், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. நாங்க கூட கிளம்புறோங்க. பை. பாய். என் லவ் சொல்லணும்னு தான்டா இவ்வளோ தூரம் வந்தேன். ஆனால் அவளை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வார்த்தையே வரல. ஆஃப் ஆயிட்டேன். லவ்னா இதான் போல இருக்கு. லவ் இஸ் லைக் திஸ். டேய் அந்த பால்கனி பாருடா. அவன் நின்றுட்டு இருக்கிறதுனால தான் அந்த பால்கனிக்கு அழகுன்னு கூட சொல்லுவேன். டேய் வடக்குன்னு திரும்பி பார்த்துனாங்கடா. அண்ணியை பார்க்கும்போது அமைதியை தாண்டா பார்க்கணும். காதல் ரவுடிசம் பண்ற மாதிரி இல்லை. நீங்க அத்தனை பேரும் போய் என் காதலை கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வைங்க. சரிண்ணா. அவ மட்டும் இல்லைன்னா உங்க அனுபவத்துக்கு இல்லடா. உங்க அழாதீங்கண்ணே, நான் இருக்கேன்ல. அண்ணி கிட்ட நான் போய் பேசுறேண்ணே. போயிட்டு வரேன். நோ ப்ராப்ளம், எல்லாம் சரி பண்ணிடலாம். அண்ணி எங்க அண்ணன் உங்களை உயிருக்குயிரா காதலிக்கிறாரு. நீ அண்ணனா? அது யாரு? ஆக்குபாய் அண்ணி, ஆக்குபாய். எத்தனையோ பொண்ணுங்களோட மனசை கொள்ளையடிச்ச அந்த ராஜகுமார என்ன லவ் பண்றாரா? ஆமா. நீங்க என்ன வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே? இல்ல அண்ணி, அங்க பாருங்க. உங்களுக்காக அண்ணன் எப்படி தவிக்கிறாரு பாருங்க. ஆக்கு மாமா, என் செல்லம். ஆக்கு பாய். என்ன? பாருங்க. ஐயோ. ஓ நோ. அண்ணா கிட்ட
கிட்ட நீங்களும் ஐ லவ் யூ சொன்னீங்கன்னு சொல்லட்டுமா நீ? ஆக்சுவலி வீட்ல அப்பா அம்மா லவ் மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க சொல்லி ஆக்கு கிட்ட சொல்றீங்களா? அப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அண்ணங்கிட்ட போய் சொல்லட்டுமா நீ? பிடிச்சிருக்குன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப கம்மி. எனக்கு அவன்னா உயிரின்னு போய் சொல்லுங்க. தேங்க்யூ அண்ணி. ஓகே ஏய் வாங்க அண்ணா. அண்ணா என்னடா சொன்னா? அவங்களுக்கு ஆல்ரெடி உங்களை பிடிக்குமாண்ணா? அண்ணி உங்க மேல உயிரியா வச்சிருக்காங்க. ரியலி? அண்ணனுக்கு ஏய் உனக்கு டேக் திஸ். தேங்க்யூ. எனக்கு யாரு மாப்பிள்ளையா வருவாங்கன்னு காத்துட்டு இருந்தேன். அப்பா, அப்ப நீங்க தான் என் மாப்பிள்ளையா? பாய மழை